பொருட்களை அனுப்ப தபால் துறையையும் தனியார் கொரியர் நிறுவனங்களையுமே நம்பியிருந்தனர். ஆனால் தொழில்நுட்பம் வளர்ந்ததை தொடர்ந்து செயலி மூலம் பதிவு செய்த போர்ட்டர், டன்சோ உள்ளிட்ட நிறுவனங்கள் உடனுக்குடன் பொருட்களை டெலிவரி செய்யும் பணிகளை செய்து வருகின்றன. உணவு, தபால்கள், விலை உயர்ந்த பொருட்கள் என அனைத்தும் இதுபோன்ற செயலிகள் மூலமே பெருநகரங்களில் தற்போது அனுப்பப்படுகின்றன. அப்படி அனுப்பப்பட்ட 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஐபோனுடன் டெலிவரி ஊழியர் ஒருவர் மாயமானதாக கூறப்படும் சம்பவம் வாடிக்கையாளர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. என்ன நடந்தது சென்னையில்? சென்னையில் பல்வேறு இடங்களில் செயல்பட்டு வரும் தனியார் மொபைல் ஷோரூமின் கிளை ஒன்று மேற்கு தாம்பரத்தில் செயல்பட்டு வருகிறது. மற்றொரு கிளை மாதவரம் மூலக்கடையில் செயல்பட்டு வருகிறது. அந்த கிளையில் வாடிக்கையாளர் ஒருவர் ஐபோன் வாங்கச் சென்றுள்ளார். அங்கு ஐபோன் இல்லாததால் மேற்கு தாம்பரம் ஷோரூமிலிருந்து அனுப்பி வைக்குமாறு கேட்டுள்ளார். இதையடுத்து 1,44,500 ரூபாய் மதிப்புள்ள ஐபோனை மூலைக்கடை ஷோரூமுக்கு அனுப்ப போர்ட்டர் செயலியில் மேற்கு தாம்பரம் கிளையில் இருந்து பதிவு செய்துள்ளனர். அந்த பார்சலை மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 25 வயது மத்தியூர் ரஹ்மான் என்பவர் வாங்கிச் சென்றுள்ளார். ஆனால் அவர் மூலக்கடை ஷோரூமில் டெலிவரி செய்யாமல் மொபைல் போனுடன் மாயமாகிவிட்டார். நீண்ட நேரமாகியும் மொபைல் போன் கடைக்கு சென்று சேராததால் சந்தேகமடைந்த மொபைல் ஷோரூம் ஊழியர்கள் மத்தியூர் ரஹ்மானை தொடர்பு கொண்டுள்ளனர். அப்போது அவரது போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. மேலும் செயலி மூலம் அவரது லைவ் லொகேஷனை பார்க்கும் பொழுது மீனம்பாக்கம் பகுதியோடு லொகேஷன் நின்று போனது தெரிய வந்துள்ளது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்தவர்கள் போர்ட்டர் செயலி நிறுவனத்திற்கு போன் செய்து விசாரித்துள்ளனர். அவர்கள் காத்திருக்குமாறு முதலில் கூறிய நிலையில் பின்னர் முறையாக பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக மொபைல் ஷோரூமின் மேலாளர் தினகர் தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இப்புகாரின் பேரில் தாம்பரம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். அப்போது செல்போனை எடுத்துச் சென்ற போர்ட்டர் பிரதிநிதி பைக்கை கன்னடபாளையம் பகுதியில் நிறுத்திவிட்டு தப்பிச் சென்றது தெரிய வந்தது. பைக்கை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக விசாரணை நடத்திய போது வாணியம்பாடியைச் சேர்ந்த ஒரு நபரிடமிருந்து குரோம்பேட்டையை சேர்ந்த மற்றொரு நபர் வாங்கியிருந்தது தெரிய வந்தது. அவரிடமிருந்து மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த மத்தியூர் ரஹ்மான் பைக்கை வாங்கியுள்ளார். மடிப்பாக்கத்தில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருப்பது போல போலியாக வீட்டு வாடகை ஒப்பந்தம் போட்டிருந்ததும் தெரிய வந்தது. போலியாக வீட்டு வாடகை ஒப்பந்தம் போட்டு அங்கு வசிப்பது போல போர்ட்டர் நிறுவனத்தில் பதிவு செய்து வேலை பார்த்ததும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செல்போனை பறிகொடுத்த செல்போன் ஷோரூம் நிறுவனத்தினர் போர்ட்டர் செயலி நிறுவன அதிகாரிகள் மீதும் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரில் போர்ட்டர் செயலி நிறுவனத்தின் அட்மின் மேனேஜர் சத்யநாராயணன் மற்றும் ஆபரேஷன் மேனேஜர் விக்ரம் மற்றும் போனை திருடிச் சென்ற டெலிவரி ஊழியர் மத்தியூர் ரஹ்மான் ஆகியோர் மீது தாம்பரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மூலக்கடை எங்களோட பிரான்ச்சுக்கு ஒரு அவசரத்துக்கு கொடுக்கறதுக்காக நம்ம ஆப் மூலிமா புக் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் அந்த ஆப்பை நம்ம புக் பண்ணோமே. அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அந்த புக்கிங் பண்ணி அந்த டெலிவரி பாய் வாங்குகிற பையன் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இந்தமாரி டெலிவரி பண்ணிவிடுவீங்களா கரெக்டாகலாம் கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் கரெக்டாக டெலிவரி பண்ணிவிடுவேன், எங்கள் ஐடி கார்டு வேணால் பாருங்கள், லைவ் லொக்கேஷன் வேணால் எனக்கு ட்ராக் ஆகிட்டு இருக்கோம்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கையாக கொடுத்து அனுப்பிச்சுட்டோம். கொடுத்து அனுப்பிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா லைவ் லொக்கேஷன் ஸ்டாப் ஆகிடுச்சு. அண்ட் தென் மொபைல் நம்பரும் சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ என்னடான்னு சொல்லிட்டு சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம், சரியான ஒரு எதுவுமே தகவல் கிடைக்கல. தகவலுக்காக அந்த கஸ்டமர் கேரை நம்ம பேசணும். கஸ்டமர் கேரில் பேசினதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயும் சரியான ஒரு பதில் வரல. சரி, ஓகே, இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். பயன்படுத்தி டெலிவரி நிறுவனங்களில் பணிக்கு சேர்ந்து விலை உயர்ந்த பொருட்களை வடமாநிலத்தவர்கள் திருடிச் செல்கிறார்களா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது சாதாரண பொருட்கள் முதல் விலை உயர்ந்த பொருட்கள் வரை போர்ட்டர் உள்ளிட்ட செயலிகள் மூலம் பொதுமக்கள் அனுப்பி வரும் நிலையில் 1.5 லட்சம் ரூபாய் செல்போனுடன் போர்ட்டர் ஊழியர் மாயமானதாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.